தேனி தர்மஸ்ரீ அறக்கட்டளை அன்னதானம் அந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பொறியாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இல்லத்தில் ஒரு அறிமுக வகுப்பை நம்ம அடுப்பில்லா சமையல் அடிப்படையாக ஒரு ஆரோக்கிய விஷயங்களை நம்ம ஒரு கருத்தரங்கம் வச்சுக்கிட்டு அவங்க நண்பர்கள் மூலியமாக நடத்தினோம். அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு செய்முறையாக அடுப்பில்லாத வெஜ்ஜு புலாவ் எப்படி பண்ணுறது, அதை நம்ம சைடிஷாக சாஸ் எப்படி பண்ணுறதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதோடைய தொகுப்பை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் அரிசி பொரி தண்ணியில் முக்கி எடுத்து ஆற விட்ட 2 கப்பு, நீல வாக்கில் கட் பண்ண கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் சுவைக்கு தகுந்த மாதிரி தேங்காய் தூள் போட்டு அதை கிராம்பு, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். உப்பு, இஞ்சி பூண்டு துருவல் இதெல்லாம் வச்சுட்டா போதுமானது. இப்போ பாருங்கள் எப்படி செய்முறை பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சொல்லப்பட்ட மசாலா பொடி, இஞ்சி துருவல், அடுத்து பொரியல் செய்யப்பட்ட அந்த நெய், அடுத்து காய்கறி கட் பண்ணது அப்புறம் உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்க. உருளைக்கிழங்கு பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னா கட் பண்ணி எலுமிச்சை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அப்போ அதோடைய காரத்தன்மை போகும். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் நிறைய ஆற விட்ட பொரியை நீங்கள் ஒரு அரிசிப்பாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் வரை ஆறப்பட்டால் போதும். அது அரிசி பதத்தில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும் அது வந்துடும். அது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குங்க. இப்போ அரிசி பொரிக்கு போட்ட உடனே நீங்கள் உங்கள் காய்கறி கட் பண்ணிக்கங்க இல்லையா, எல்லா காய்கறியும் சேர்த்துக்குங்க. எல்லா காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அடுப்பே இல்லாமல் சமையலில் காய்கறி ஒரு பாதி மேலே நல்லது. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் 2 கப் இருந்தால் 1 கப் காய் வச்சுக்கோங்க. ஆனால் காய்கறி எவ்வளோ சேர்க்குறதோ அது உங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பச்சையாக காய்கறி எப்படி போட்டு டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு உங்களால் உணர முடியும். அப்போ அதில் சேர்க்க வேண்டிய உப்பு, அப்புறம் நான் மசாலா பொடி சொல்ல முடியா, மசாலா பொடி சேர்த்துக்குங்க. அது உங்கள் அளவுங்க டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். அது நீங்கள் சமையல் முறை மாதிரி தான். இதுக்கு தனியாக ஒன்றும் கிடையாது. சமையல் முறை எப்படி அப்படி தான். இப்படி தேங்காய் துருவல், அப்போ இஞ்சி பூண்டு துருவல் அப்படிலாம் எல்லாமே சேர்த்துடணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணப்போ நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஒரு டீஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் நெய் நல்லா சுத்தமாக நெய் வாங்கிக்கிங்க. தவறு கிடையாது. அடுப்பில்லா சமையல்னால் நம்ம இயற்கைங்கிறத பார்க்கலாம். இயற்கையோடு நம்ம சில விஷயங்கள் சேர்க்குறது தான் நம்ம நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு வீட்டில் எல்லோரும் சாப்பிட முடியும். அப்போ இயற்கையுடைய ஊட்டச்சத்துக்கள் குறையாமல், சத்துக்கள் மாறாமல், ஆரோக்கியம் குறையாமல், மருத்துவ குணத்தில் உங்களுக்கு இந்த வெஜ்ஜு புலாவ் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள், ஒரு சுலபமான முறை தான். அதுக்கு சாஸ் ஒன்றும் கிடையாது. தக்காளி, நாட்டு சக்கரை, வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸி போட்டு அரைச்சாச்சில் பேஸ்ட் ஆகிடுது. அது சாஸை ரெடி பண்ணிக்க வேண்டியது. இப்போ 2 சேர்த்து நீங்கள் பரிமாறலாம். அப்போ அந்த சாஸ் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சாஸ். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசாயனத்தால் செய்யப்பட்ட சாஸ் தான். அது உடம்புக்கு கெடுதல். ஏன்னா இது இயற்கையான சாஸ் ரெடியாக இருக்குது. அப்போ ஒரு வெஜ்ஜு புலாவுக்கு ஏற்ற ஒரு சாஸ்னால் இந்த மாதிரி சாஸ். இப்போ 2 பாருங்கள், அருமையாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அங்கே அன்றைக்கி வகுப்பில் சாப்பிட்டாங்களா, ரொம்ப அருமையாக ஃபீல் பண்ணாங்க. அடுத்த மாதிரி முழுமையான வகுப்பு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடத்தணும், செய்யணும் கூட என்னை எங்கள் அழைக்கலாம். ஒரு சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அப்படி உண்மையிலேயே புலாவ் எப்படி இருக்குமோ அதே ஒரு கலர் இருக்குது. இந்த அமைப்பில் நடத்துகிற அவருடைய இந்த ஏற்பாட்டுக்கு நாமளும் நன்றி சொல்லிக்கிறோம். இவர் அன்னதானம் நடத்துறதுக்கு தேவையான நமக்கு உதவி கூட பண்ணலாம். நடத்திட்டு இருக்காங்க அந்த ஐயா அவர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.